ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். புதிய விடியல். ஒரு நாளும் நாம் தேவனுடைய அன்பையோ இரக்கத்தையோ சந்தேகிக்க கூடாது. ஏனென்றால் அவர் நம் தகப்பன். பிள்ளைகள் மேல் அவருக்கு மெய்யான அக்கறை உண்டு. நாமும் பிள்ளைகளாக செய்ய வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்திருக்கிற நமக்கென வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். விதை இனியும் களஞ்சியத்தில் இருந்து விடுமா? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒலிவ மரமும் இனியும் பயன் தராமல் போகுமோ? இன்று முதல் உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்று இந்த நாளுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறார். மனித வாழ்வுகள் பாதி பல நேரம் கவலை, விரக்தி, நிச்சயமற்ற தன்மைகள் இவைகளால் வீணாகிறது. ஆகவே தான் இயேசு சொல்லியிருக்கிறார், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்குரிய தொல்லையே போதும். மத்தேயு 6:34 சொல்கிறார். பவுலும் கூட அநேக சவால்களை கடந்து சென்றவன். ஆனாலும் தேவ சமாதானத்தை அனுபவித்ததால் நமக்கு தைரியமாயிருக்கும்படிக்கு நல்ல வார்த்தையை சொல்கிறார். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல. கடவுள் பிரமாணிக்கம் உள்ளவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் உங்களை சோதனைக்குள்ளாக்க விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் பலத்தையும் உங்களுக்கு தருவார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். 1 கொரிந்தியர் 10:13. நாமும் கூட ஒருவர் தேற்றுவோம், பலப்படுத்துவோம். புதிய விடியல் என்றும் உண்டு. ஜெபம் செய்வோம். அப்பா, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே உம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வாராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.